Hello all, வணக்கம் and welcome to Mibislifestyle. இன்னைக்கு சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்கலாம். என்னன்னா சிக்கன் 65 செய்கிறதுக்கு தேவையான அளவு சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கழுவி மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா, அப்புறம் மிளகு, ஜீரகப்பொடி இதெல்லாம் சேர்த்து அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதை நான் காமிக்கல. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு முட்டை போதும். அதே மாதிரி இன்னொரு பவுலில் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸை கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ரஸ்க்கு தான் நான் எடுத்தேன் இன்றைக்கி. ரஸ்க்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா மேரினேட் ஆன சிக்கனை எடுத்து இப்போ முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி பிரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக கார்ன்ஃப்ளவரில் போட்டு ஒரு டிப் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். ஏற்கனவே ஒன்று போட்டிருந்தேன். இப்போ அடுத்தது போடுறேன். இப்போ அதே மாதிரி மிச்சம் இருக்கிற பீசஸ் எல்லாம் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைகள் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டாங்க. ஏன்னா அந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்கனால லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். எப்போதும் சாப்பிட்ற சிக்கன் 65 விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்லா வேக விடுங்க. அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணேன். நிறையா எண்ணெய் ஊற்றி அதில் பொரிச்சு எடுக்கலை. ஷாலோ ஃப்ரை பண்ணாலே நல்லா தான் இருக்கும். இப்போ மிச்சம் இருக்கிற பீசஸ் எல்லாம் ஒவ்வொன்றா அதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பேட்சஸையும் பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரும்போது பாருங்கள், அது கலரே வந்து ஒரு நல்ல ஒரு கலர் இருக்கும். நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரும். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த திருப்பி போடும்போது நல்ல ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா பொரிய விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா செவந்தோன்னே நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இது டேஸ்ட் பண்ண ரெடியாக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.